நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பாக தளபதி விஜய் கல்வி விருது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து வெளியானதுக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து அவங்க சார்பாகவே வெளில என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் பேசின ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் அண்ணாமலையாச்சும் பரவாயில்ல, சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டணி சேர்த்து ஒரு 18% ஓட்டு வாங்கிட்டாரு, ஆனால் இபிஎஸ் நம்பி யாருமே கூட்டணி சேரல அப்படின்ற விஷயத்தை ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் பேசுகிற அந்த காணொலி வெளியாயிருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. அதுக்கு சீமான் வந்து எப்பயும் போல் சித்தப்பா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஆதவ் வந்து என்னையே கூப்பிட்டாரு, அதிமுக கூட்டணியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு துணை முதல்வர் ஆக்குறேன் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து சொல்லியிருந்தார். சீமான் சொல்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்கினாலும் ஆனால் ஆதவ் பேசின விஷயம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி ஏறக்குறைய யாரோட கூட்டணியும் இல்லாமல் 23% ஓட்டுகளை வாங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சி, முக்கியமான பெரிய தலைகளான ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாலாம் கட்சியில் இல்லாதப்போ 23% அதை வாங்குறது அப்படின்றதே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி அவர் வாங்கியிருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் இந்த மாதிரி ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு பர்சனை பேசுகிறப்போ ரொம்பவே மரியாதை குறைவாக அவர் பேசியிருந்ததாக வந்து பல பேர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்சி வந்து வளரத்துக்கு முன்னாடியே இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, வளர்ந்த என்னென்னலாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதை தாண்டி விஜய்க்கும் சரி விஜயோட கட்சிக்காரங்களுக்கும் சரி அரசியல் புரிதலே சரியா இல்லை, அரசியல் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க கூட தெரியலன்ற மாதிரி விஷயங்கள் வந்து பல பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் வீரியமாக போக போக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கி காலையில் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அவரோட ட்விட்டரில். அந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக படிச்சலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொலி ஒன்று பொதுவெளியில் வெளியானது. ஜனநாயகத்தின் மீது எப்போதும் நம்பிக்கை கொண்டவன் நான். அதை தாண்டி எவ்வித தனிநபர் தாக்குதலையும் முரண்பாடுகளையும் எப்போதும் எனது பொது வாழ்வில் நான் கடைபிடித்தது கிடையாது. என்னுடன் பயணிப்பவர்களுக்கும் அது நன்கு தெரியும். என்னுடைய அரசியல் பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் என் மீது முன்வைக்கப்படும் பொழுது எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நான் வைத்தது கிடையாது. உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடனே நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்தேன். தனிமனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு அழகல்ல எனும் கொள்கையை உறுதியாக கொண்டுள்ளேன். அப்படி இருக்கையில் அந்த காணொலியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகபூர்வ பொது வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வும் எனது அரசியல் வாழ்வில் ஒரு கற்றலாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த வகையில் கொள்கைக்கான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான ஜனநாயகத்தையும் என்றும் மதித்து பயணிப்பதே எனது இலக்கு. நன்றி. இந்த மாதிரி ஒரு வருத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசின விஷயங்கள் தப்பு அப்படின்றத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த காணொலியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரே தவிர்த்து இயல்பை மீறியதுன்னு சொல்லியிருக்காரே தவிர்த்து நான் பேசினது தப்பு அப்படின்றத சொல்லலை. அந்த வார்த்தை வாயிலேருந்து வந்தது இயல்பை மீறி வந்துருச்சுன்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணியில் விஜயை கூட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜக படாத பாடுபடுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து சொன்ன விஷயங்கள் ரிப்போர்ட்டரில் லாஸ்ட் வீக்கில் ஒரு ரிப்போர்ட்டர் மேகசினில் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்துருந்துச்சு. 40 சீட்டு டசன்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பார்த்தோன்னே என்ன நினச்சாங்கன்னா டிவிகேக்கு தான் 40 சீட்டு வந்து ஏடிஎம்கேல தரப்போகிறாங்க போல், டசன்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸும் அவங்களுக்கு தான் போல் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு டெப்யூட்டி சிஎம் கொடுக்க போகிறாங்க ஏடிஎம்கேன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பரவாயில்ல பேசப்பட்டுச்சு. இவங்க வந்து கோரிக்கை முன் வச்சதாகவும் பல பேர் வந்து பல இடங்களில் பேசியிருந்தாங்க. ரீசெண்டாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருந்த ராஜ்மோகன் அவர்களும் பாஜக திமுகவை தவிர்த்து எந்த கட்சியுடன் வேணால் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். அப்படி இருக்கப்போ பல பேர் சொன்ன விஷயங்கள் விஜயும் அதிமுகவும் சேர்ந்துச்சு அப்படின்னா வெற்றி கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இவங்க பேசுகிறத பார்த்தா ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஆனால் இப்படி பொது வெளியில் வந்து இவங்க பேசுகிறது அரசியல் மாண்புடையதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் இன்னும் அரசியல் மாண்போடு இருக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தலைவர்களுக்குமே நல்லது. நன்றி, வணக்கம்.